ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற என் அன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய டாக்டர் எழிலன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகிறேன், வணங்குகிறேன். அன்பிற்குரிய டாக்டர் எழிலன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக நான் அறிவேன். அவருக்கு முன்னால் அவருடைய பெருமைக்குரிய தந்தையார் பொருளாதார அறிஞர் நாகநாதன் அவர்களை அறிவேன். தமிழகத்தினுடைய திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற உற்ற நண்பராக அவர்கள் பணியாற்றிய காலம் நான் அருகே இருந்து பார்த்து மகிழ்ந்த காலம். தலைவர் கலைஞர் அவர்கள் வெற்றிகரமான ஒரு ஆட்சியை தருகின்ற போது அந்த ஆட்சியினுடைய முக்கியமான திட்டங்களை வடிவமைப்பதிலே அன்றைய தினம் திட்ட கமிஷனின் துணைத் தலைவராக இருந்த பேராசிரியர் நாகநாதன் அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. அதிலும் உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற கலைஞருடைய வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டம் என்பது, அந்த திட்டத்தை வகுத்ததிலே நம்முடைய பொருளாதார நிபுணர் டாக்டர் நாகநாதன் அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. நாகநாதனுடைய பெருமை அதோடு மட்டுமல்ல, சுதந்திர போராட்ட வரலாற்றிலே பங்கேற்ற ஒரு தியாகியினுடைய குடும்பம்தான் இந்த நாகநாதனுடைய குடும்பம். அதனுடைய மரபிலே வந்தவர் தான் நம்முடைய எழிலன். அப்படி பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலே வந்த டாக்டர் எழிலன் அவர்கள் மருத்துவராக பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் ஒரு அற்புதமான சமூக நீதி சிந்தனையாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள், சமூகத்திலே அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் நியாயம் தேடுகின்ற ஒரு போராளியாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு செய்தி. நல்ல மருத்துவர் என்கிற பெயரினை அவர் பெற்றிருக்கிறார். அதே நேரத்திலே நல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பெயரை மட்டுமல்ல, விவரம் தெரிந்த சட்டமன்ற உறுப்பினர், மிக முக்கியமான செய்திகளை ஆழ்ந்து கவனித்து சட்டமன்றத்தில் மட்டுமல்ல பொதுத்தளங்களிலும் அதை தமிழகமுள்ள மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற நல்ல சிந்தனையாளர் என்கிற பெயரையும் தம்பி எழிலன் அவர்கள் பெற்றிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மிக நெருக்கமான குடும்பம், மிக நெருக்கமானவர். நம்முடைய முதலமைச்சர் எடுக்கின்ற அத்தனை பணிகளுக்கும் உடனிருப்பவர். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான சட்டமன்ற தேர்தல். நம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற ஆபத்துக்களை எல்லாம் தட்டி கேட்டு அந்த ஆபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாத்து தமிழர்களையும் தமிழ் சமூகத்தையும் அதனுடைய பெருமையும் அடையாளத்தையும் தனித்துவத்தையும் பேணி பாதுகாக்கின்ற ஒரு அற்புதமான தலைவரை நாம் அடையாளம் காட்ட வேண்டிய நேரம் இந்த நேரம். தமிழ் சமூகத்திற்கு எதிராக இருக்கின்ற சதிவலைகளை அறுத்து எறிந்து நம்முடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்தி நம்மை வரிகட்டும் காலனி மாநிலமாக மட்டுமே வைக்க துடிக்கின்ற ஒரு ஆட்சிக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்ற ஒரு வீர தளபதியை அடையாளம் காட்ட வேண்டிய நேரம் இந்த நேரம். அத்தகைய மாபெரும் பணியை இன்றைய முதலமைச்சர் மட்டும்தான் செய்ய முடியும். இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி உட்பட முதலமைச்சராக ஆசைப்படுகின்ற யாருக்கும் இந்த பிரச்சனைகளை பற்றிய தெளிவும் புரிவும் இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலச்சூழலில் தமிழகத்தினுடைய கப்பலை வழிநடத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த மாலுமி வேண்டும். அந்த மாலுமிக்கு துணை செய்கின்ற மிகப்பெரிய பங்கை ஆயிரம் விளக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்கள் செய்ய வேண்டும். நாளைய முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் கோட்டையிலே கொடியேற்றுகிறார் என்று சொன்னால் அந்த கொடியேற்றுகின்ற பெருமையிலே ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் பங்குண்டு என்பதை உணர்த்துகின்ற வகையில் அருமைக்குரிய தம்பி டாக்டர் எழிலன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவுடனும் அன்புடனும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பீர் உதயசூரியன்.